delivering smiles all around the professional careers. Reach us to reach them. விசிகா தனித்து போட்டி என்ன காரணம் சார்? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு தலைமை காங்கிரஸ் கட்சி. பாண்டிச்சேரியில் அடுத்த மாதம் 9 தேர்தல் நடக்க போகுது. 30 தொகுதி இருக்கு. அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அது ஒரு அணியாக இருக்கு. திமுக, காங்கிரஸ், விசிகா, அப்புறம் மார்க்சிஸ்ட் இவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க. விஜய் தனியாக ஒரு 27 தொகுதியில் போட்டி போறாரு. 3 தொகுதியை கூட்டணி கொடுத்துருக்காரு. இதுதான் தேர்தல் களம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். 15 தொகுதியில காங்கிரஸும் 14 தொகுதியிலும் திமுகவும் பிரிச்சிருக்காங்க. திமுக 14 தொகுதியில் ஒரு தொகுதியை விசிகா கொடுத்துருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அதனால இப்ப நாங்க நெட்டப்பாக்கம், உசுடு, மற்றபடி உழவர்கரை 3 தொகுதியில் நாங்கள் தனியாக போட்டிடுறோம்னு சொல்லி இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. அது பெரிய பரபரப்பாக அரசியல் களத்தில் போகுது. காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். பிரிக்க முடியாது எது அப்படிங்கிற மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் வேட்புமனு தாக்கல் முடிகிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் அங்கே இருக்க நாராயணசாமிக்கு அங்கே சீட் கிடையாது. நாராயணசாமி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பார்லிமெண்ட் அஃபென்ஸ் மினிஸ்டர், மாநில முதலமைச்சராகவும் இருந்தவர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட் இல்லைன்றாங்க. அதனால உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகளுக்குள் பிரச்சனை அப்படின்னு இழுத்து பறிச்சுட்டு போது இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்யறது? ஒரு சீட் ஒதுக்கியிருக்கீங்க, அது ஒன்றும் தகுதி சொல்லலை. காங்கிரஸ் தரப்புல 2 சீட் ஒதுக்கணும், அவங்க தரப்புல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் தனியாக போட்டி போடுறோம் அப்படின்னு பாண்டிச்சேரியில் தனிச்சு நாங்கள் போட்டி போட போகிறோம், இது தேவையில்லாத எங்கள் தொண்டர்களுக்கு மன உளைச்சல் ஆளாக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் சரி காங்கிரஸால தான் இந்த கூட்டணிக்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். விசிகா தனிச்சு போட்டி போட போகிறாங்க. கேட்ட உடனே உங்களுக்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். தமிழ்நாட்டில் கிடையாது, பாண்டிச்சேரியில். ஏன், எதனால்? விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். விசிகா தனித்து போட்டி தமிழ்நாட்டில் இல்லை, பாண்டிச்சேரியில் தான். என்ன காரணம் சார்? இல்லை, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு தலைமை காங்கிரஸ் கட்சி. அதாவது தமிழ்நாடு தலைமை திமுக இருந்தால் கூட பாண்டிச்சேரிக்கு நாங்கள் தான் தலைமைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி தேர்தல் நடக்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா யாரும் அதை சட்டம் பண்ணவே மாட்டுறாங்க நம்ம ஊரில். பாண்டிச்சேரியில் அடுத்த மாதம் 9 தேர்தல் நடக்க போகுது. 30 தொகுதி இருக்கு. அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அது ஒரு அணியாக இருக்கு. திமுக, காங்கிரஸ், விசிகா, அப்புறம் மார்க்சிஸ்ட் இவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க. அப்புறம் விஜய் தனியாக ஒரு 27 தொகுதியில் போட்டி போகிறாரு. 3 தொகுதியை கூட்டணி கொடுத்துருக்காரு. இதுதான் தேர்தல் களம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். மற்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு தான் வேட்புமனு வாபஸ் வாங்கக்கூடிய கடைசி நாள். 15 தொகுதியில் காங்கிரஸும் 14 தொகுதியிலும் திமுகவும் பிரிச்சிருக்கிறாங்க. திமுக 14 தொகுதியில் ஒரு தொகுதியை விசிகா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த முறை 2021 உழவர்கரை தொகுதி ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கியிருந்தாங்க. நாங்கள் அந்த தொகுதியை அப்போ கூட வந்து ஒரு கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுக்காக ஒரு தொகுதிக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படின்னு கூட நாங்கள் 6000 ஓட்டு வாங்கியிருந்தோம். ஒரே தொகுதி விசிகா. ஆமாம், அப்போ 2021 உழவர்கரை தொகுதியில் எங்களுக்கு தனி செல்வாக்கு இருக்குது. நாங்கள் இந்த முறை நாங்கள் 3 தொகுதி எதிர்பார்த்தோம். திமுக தரப்புலேருந்து ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு தொகுதி கொடுத்தாலும் கூட அதுக்கு இன்னும் வந்து அந்த எந்த தொகுதின்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க லாஸ்ட் நாள். ஆனால் காங்கிரஸ் தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அதனால் இப்போ நாங்கள் நெட்டப்பாக்கம், உசுடு, மற்றபடி உழவர்கரை 3 தொகுதியில் நாங்கள் தனியாக போட்டிடுறோம்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. அது பெரிய பரபரப்பாக அரசியல் களத்தில் போகுது. காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இருந்துக்கிட்டே இருக்கும். பிரிக்க முடியாது எது அப்படிங்கிற மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் வேட்புமனு தாக்கல் முடிகிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் வந்து 60 சீட்டு வாங்கி 4 சீட்டில் ஜெயிச்சாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க எப்படியாவது வந்து காங்கிரஸ் கட்சியை அழிச்சிடணும்னு ஒரு கூட்டம் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நாராயணசாமிக்கு அங்கே சீட் கிடையாது. நாராயணசாமி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் எப்படின்னா ஒரு டெல்லி அளவில் ஒரு அளவுக்கு க்ளோஸாக இருந்தவர். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பார்லிமெண்ட் அஃபென்ஸ் மினிஸ்டர், ஓரளவுக்கு டெல்லி அரசியல் பண்ணுறவர். அவர் மாநில முதலமைச்சராகவும் இருந்தவர். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட் இல்லைன்றாங்க. அதனால் உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகளுக்குள் பிரச்சனை அப்படின்னு இழுத்து பறிச்சுட்டு போது இந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன செய்யறது? ஒரு சீட் ஒதுக்கியிருக்கீங்க, அது ஒன்றும் தகுதி சொல்லலை. காங்கிரஸ் தரப்புல 2 சீட் ஒதுக்கணும், அவங்க தரப்புல எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நாங்கள் தனியாக போட்டி போடுறோம் அப்படின்னு பாண்டிச்சேரியில் தனிச்சு நாங்கள் போட்டி போட போகிறோம், இது தேவையில்லாத எங்கள் தொண்டர்களுக்கு மன உளைச்சல் ஆளாக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் சரி காங்கிரஸால தான் இந்த கூட்டணிக்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க. நீங்கள் விஜய் நம்பி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? விஜய் காமிச்சு தான் நீங்கள் ஓட்டு வாங்கியிருந்தீங்க, சீட்டு வாங்கினீங்க. விஜய் நம்பி போயிருந்தால் என்ன இருக்கும்? விஜயினுடைய இமேஜ் ஒட்டுமொத்தமாக செதஞ்சு போய் அது செல்லரிச்சு போய் கிடக்கு. இப்போ இல்லை, காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு தலைவலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் காங்கிரஸ் தாவேகாவை போட்டு பஞ்சாயத்து பண்ணியிருப்பானுங்க போய் உள்ள. அதுக்கு அது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கட்சி, அனுபவம் உள்ள கட்சிகளே தடுமாறிக்கிட்டு இருக்கு. இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு ஒன்றும் புரியாத ஆளும் சமாளிச்சிருவாங்களா என்னன்னு தெரில. உள்ளே போய் 2 பேருக்குள்ளேயும் மிங்கிளாகி போயிருப்பாங்களா என்னன்னு தெரில. இப்போ ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுக வேணான்னு காங்கிரஸை முடிவு பண்ணி கழட்டி விட்டுருந்துச்சு,
இவங்க தாவேகா கூட போகிறாங்க, தாவேகாக்குள்ளே இவ்வளோ இமேஜ் இருக்குது, இன்றைக்கி டேமேஜ் ஆகி போய் கிடக்கு, அவருடைய பர்சனல் லைஃபு, அவருடைய இப்போ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பரபரப்பாக வந்து நீங்கள் அரசியல் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கிறாரு, காலையில் கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க, முதலமைச்சர் சீவியராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கெங்கே வேட்பாளராக போகலான்னு. இவ்வளோ பரபரப்பாக அரசியல் களத்தில் இருக்குது. உங்கள் விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளகாவுக்கு போயிருக்கிறார். இவங்க நம்பி காங்கிரஸ் போயிருந்தால் இன்னும் ஆயிருக்கும். அவங்களும் டெல்லியிருந்து வர மாட்டாங்க, இவர் வீட்டிலேருந்து வர மாட்டாங்க. 2 பேரும் காம்பினேஷன் ஜோடி போட்டிருந்தா ஜோடி எப்படி இருந்திருக்கும். இப்போ பாண்டிச்சேரியிலையும் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டது காங்கிரஸ் தான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்குள்ள ஒரு கூட்டம் நம்ம ஏற்கனவே பல முறைகளில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு ஆர்எஸ்எஸ் பிடியில் காங்கிரஸில் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த கட்சியை வளர்க்கணும் இல்லை, எப்படியாவது கட்சியை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் உள்ள உட்காந்துருக்கு. ராகுல் காந்தியும் சொல்லி பார்க்குறாரு, ராகுல் காந்தியும் கதறி பார்க்குறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் குறைந்தபட்சம் உங்களால் முடிஞ்சது என்னமோ விசிகாவுக்கு பஞ்சாயத்து பண்ணி விடுவோம் பண்ணிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் 28 சீட் வாங்கினீங்க, இவ்வளோ பட போகிறீங்க, வரக்கூடிய தகவல் ராகுல் காந்தியே பிரச்சாரத்துக்கு வருவாராங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. 28 சீட் வாங்கினீங்கல்ல, ஆனால் 30 நாள் கூட முழுசாக இல்லையே சார், என்னது வந்திருக்கணுமே. மோடி அவர்கள்லாம் வந்து 2-3 வாட்டி வந்து அது தேர்தல் வந்து அந்த கட்சி அதிமுக பாஜக ஒன்றா தானே இருக்கிறாங்க, அது அவங்க கட்சி தானே, அதனால் அவங்க வரமாட்டாங்க, வராமல் போக இருக்கலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 28 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றும் எந்த தொகுதி முடிவாகலை. நீங்கள் ஒன்றே 2-3 நாளில் முடிவாயிரும். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கடைசி நேரத்தில் அண்ணன் பஞ்சாயத்தை கிளப்ப போகிறாங்க. நம்மளே பேசியிருந்தோம். அந்த 28 பேரை எப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் பஞ்சாயத்து. நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் வேட்புமனு வாபஸ் வாங்கக்கூடிய கடைசி நிமிடத்தில் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ எதிர்பாராத டியூஸ்லாம் வந்து நடக்கும். செய்திகளுக்கு பரபரப்பே பஞ்சமே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான். இப்போ அவங்களுக்கு வந்து பண்ண வேலையில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கூட்டணி உடைந்து விடக்கூடாதுங்கிறது நம்ம கவனமாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 3 தொகுதியில் நாங்கள் தனித்துனா கூட மீதி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் நாங்கள் மதசார்பற்ற கூட்டணிக்கு வந்து ஆதரவு தருகிறோம்ன்றாங்க. இந்த ஒரு பக்குவத்தை மெச்சூர்டை இவ்வளோ நாளாக ஹேண்டில் பண்ண விஷயத்தை நீங்கள் வந்து தானம் பிடிக்கிற மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கலாமா? விசிகாவை நீங்கள் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி தொண்டர் படம் உள்ள இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம், நைட்டு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ஐடியாலஜிக்கலாக அவங்க ஒரு உருவாக்குறாரு. ஒரு வன்மத்தை சொல்லியோ சாதியை சொல்லியோ வெறுப்பை சொல்லியோ ஒரு கூட்டத்தை உருவாக்கலை. ஐடியாலஜிக்கலாக அரசியலை நீங்கள் பார்க்கணும், பெரியாரை படிக்கணும், அம்பேத்கரை படிக்கணும், வேர்ல்டு வைட் நீங்கள் அரசியல் எப்படி பார்க்கணும், இந்தியாவில் அரசியல் எப்படி பார்க்கணும், தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பார்க்கணும், நான் சொன்னாலுமே நீங்கள் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அரசியலை வந்து ஒரு பாடம் எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் இருக்கிறார். நீங்கள் அவரை வந்து அதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வடிவேல் சொல்லுவாங்களே, நீ கூட வச்சதுக்கு நல்லா செய்றீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த பிரச்சனையை அங்கே பாண்டிச்சேரியில் கிளப்பியிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த தேர்தலை ஒட்டி சொன்னது என்ன அப்படின்னா, நீ தனிச்சு போட்டின்றதே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம், நீ ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமே இல்லை தனியான, அவர் இன்னொரு வார்த்தையெல்லாம் சேர்த்து கேட்டார், கொஞ்சம் ஹார்ஷாகவே விமர்சித்தார். பட் இப்போ விசிகாவே தனிச்சு போட்டி இல்லை. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் சின்ன தொகுதி, 30 தொகுதி, ஒரு தொகுதியில் வாக்காளர் 10,000க்குள்ளே தான் இருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 10,000, 8,000, 7,000 அப்படிங்கும் போது அவங்க 6,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க உழவர்கரில். இல்லை இப்போ பிரிஞ்சா பாஜக இப்போ உள்ள வந்துடாதா? இல்லை, அந்த 3 தொகுதியில் தானே, அந்த 3 தொகுதி தனக்கான ஒரு அடையாளத்தை அங்கே நிரூபிக்கணும்ல. எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 முனை காரணம் தான், 4 முனை போட்டியாக இருக்குது. விஜயும் ஒரு ஃபேக்டராக இருக்கார். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நம்ம 4 முனை போட்டியாக இருக்குது. அப்படிங்கும்போது 3 தொகுதிகளில் வந்து மற்ற 27 தொகுதியில் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அந்த 3 தொகுதிகளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பரிசோதனை செஞ்சு தானே பார்க்கணும். அந்த 3 தொகுதி மட்டும்தான், 3 தொகுதி மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 27 தொகுதிகளுக்கும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு. ஓகே, இப்போ அவங்க பேசி ஆல்ரெடி அந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதியை திமுக விட்டு கொடுத்துருக்காங்க. 2 தொகுதியில் தான் போட்டி, 2 தொகுதியில் சொல்லப்போனால் 2 தொகுதியில் தனித்து நிற்கிறாங்க. இந்த 3 தொகுதியில் திமுகவும் போட்டியிட போதா? 2 தொகுதியில் திமுக போட்டியிடல. மற்ற இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, இது கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி எல்லா கட்சியிலும் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டாங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு அது. இது நம்ம புரிஞ்சுக்கிறதே குழப்பமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்னு சொல்கிறேன், கொஞ்சம் புரியுது. இப்போ ஒன்று கூட்டணி முடிவாகிறதுக்கு முன்னாடி 30 தொகுதியில் திமுகவும் வேட்புமனு தாக்கல் பண்ணிருச்சாங்க, காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுச்சு, விசிகா அவங்க பல இடங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் வாபஸ் வாங்குற நாள். சப்போஸ் வர நேரத்தை கடைசியில் இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இப்போ என்னென்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி உரிமையான பிறகு அவங்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு விசிகாவுக்கு ஒரு சீட்டுன்றாங்க. ஒரு சீட் விசிகா கொடுத்த பிறகு அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் வாபஸ் வாங்கிடுவார். அதே மாதிரி இவங்க 2 சீட் கொடுத்த பிறகு அவங்க 2 சீட் வாபஸ் வாங்கி, மிச்சம் உள்ளதெல்லாம் விசிகா வாபஸ் வாங்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய இப்போதைக்கு உள்ள. ஏன்னா கடைசி லாஸ்ட் டைம் 1 மாதம் தான் கொடுத்ததுனால வேக வேகமாக எல்லாருமே தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எந்த தொகுதிக்கு முடிவு பண்ணலாம், அந்த தொகுதியில் வேட்பாளர் வாபஸ் வாங்கல அப்படிங்கிறதா அவங்களுடைய கூட்டணிக்கு தான் வேட்புமனு கடைசி நாள் வாபஸ் வாங்குறதுக்கு 1 நாள் 2 நாள் இருக்கு. அப்போ எந்த தொகுதி எங்களுக்கு முடிவு பண்ணல, வாபஸ் வாங்கல, அதனால நாங்கள் 3 தொகுதி தனிச்சு போட்டிடுறோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க.
இது பாண்டிச்சேரி அரசியலுக்கு சரியாகும். நம்ம ஊர்ல இது வழக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி பாண்டிச்சேரி சின்ன மாநிலம், 30 தொகுதி தான் இருக்கு. வாக்காளருமே ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்காளர் தான். அப்படிங்கும் போது ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தனிச்சு போட்டிங்கிறது அவரே அது விரும்பாத நபர் தான். அந்த அளவுக்கு அவங்க தள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே வேதனையான விஷயம். என்ன சொல்கிறதுனே நமக்கு புரியல. ஏன்னா ஒரு வலுவான ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்களை கேடர்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இன்றைக்கி சாயங்காலம் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கடைசியாக முதலமைச்சரே பேசியிருக்கிறார். டபுள் டிஜிட்ஸில் ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஏறக்குறைய அது ஒத்து வந்திருக்கு. முதலமைச்சரும் திருமாவளவன் அவர்களுமே 1-to-1 பேசியிருக்காங்க. கடைசியாக பேசின பிறகு தான் அவர் வந்து சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப அவர் வந்து சில விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கார் திருமாவளவன். நான் வந்து ரொம்ப நாள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம், இந்த மதசார்பற்ற ஒரு கூட்டணியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கிறோம். ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க இல்லையா? ஆமாம். அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் மனம் விட்டு பேசியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அது கையெழுத்து ஆயிரும். அது ராஜ்யசபாவா இல்லை சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டாங்கிறது ஆல்மோஸ்ட் நீங்கள் நைட்டு ஃபைனல் ஆயிரும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அங்கே லீட் எடுக்குது. காங்கிரஸ் தலைமை அதுதான் இந்த ஒரு தூரம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த நல்லா இருக்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே திடீர்னு ஒருத்தன் வந்தானா பஞ்சாயத்து ஆகிற மாதிரி ஏற்கனவே இருந்த அந்த ட்ரையோவில் வந்து தேமுதிக அதிக சீட்டுகள் வாங்கினது மற்ற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா? இல்லைங்க, தேமுதிகவே நீங்கள் வந்து அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணி குறைவாக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சீட்டு வாங்கினதோட அவங்க கார் வாங்கினதான் பெரிய விமர்சனம். இல்லை, கார் அவங்களே சொல்லிட்டாங்க ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். எங்கள் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இவ்வளோ வருஷம் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவங்க இப்போ தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை விற்றாங்க. ஒரு ஆண்டர் காலேஜை விற்றாங்க, கேப்டன் டிவி இடத்த விற்றாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு கார் வாங்கக்கூடாதாங்க. என்னங்க வம்பா இருக்குது, அதை விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ சொத்தை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. காலேஜை விற்றுருக்காங்க, கேப்டன் டிவியை ரன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து வர வருமானத்தில் ஒரு கார் வாங்கக்கூடாதா? அதனால் கார் பசங்க சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு வெரைட்டியாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? வாங்கியிருப்பாங்க. இப்போ தேமுதிகவை கொண்டு வந்தது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படி தான் பார்ப்பேன். என்னென்னா தேமுதிகவுக்கு ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பர்சன்ட்டுக்குள்ளே ஓட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட அது கூட்டணியாக கன்வெர்ட் ஆகிறப்ப அது ஒரு பெரிய ஓட்டாக மாறும். அது ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா காம்பினேஷன் வர்றப்ப அதனுடைய எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 4% கிட்ட வந்து தேமுதிக ஓட்டு வந்து கூட்டணியோடு சேர்த்து வரப்போ வரும். தனிச்சு நிற்கிறப்ப 1%, 1/2%, 3/4% சொல்லிட்டு இருந்தால் கூட கூட்டணியோட வரப்போ 4% வரும். கன்வின்சிங் ஃபேக்டர். ஆமாம், இது வரைக்கும் சைலண்டாக இருந்த தேமுதிக ஆதரவாளர்கள் ஓகேப்பா போடுவோம், ஜெயிக்கிற கூட்டணி வந்து நம்ம அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வருவாங்க. இது எல்லா கட்சிக்குமே உள்ள ஒரு ஃபேக்டர் தான் அது. அப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் உள்ளே கொண்டு வரணும் பார்க்குறாங்க. ரெண்டாவது தேமுதிகவில் அதிமுக திமுகவை தாண்டி பூத் லெவல் ஆட்கள் வந்து தேமுதிகவில் தான் இருக்காங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். டேட்டாஸ் நம்ம விசாரிச்சு பார்க்கணும். 2 கட்சியோடவா? 2 கட்சிக்கு அடுத்து திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் தாண்டி பூத் லெவல் மேனேஜ்மெண்ட், பூத் லெவல் ஏஜென்ட்டுங்கிறது ஒரு பூத்துக்கு ஒருத்தராக இருக்கிறாங்க. தேமுதிக கட்டமைப்பு இருக்குங்கிறாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கடுத்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கடுத்து பார்த்து தேமுதிகவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ரெண்டாவது அவங்க ரொம்ப மூவ் பண்ணுறது என்னென்னா இந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டி வாக்குகளில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது விஜயகாந்தனுடைய ஆதரவாளர்கள், அவர் சுணங்கி போயிருந்த ஆதரவாளர்கள் திருப்பி பூஸ்டாக எந்திரிச்சு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ 4% ஓட்டு. ஏன்னா இந்த வாக்குகள் சிதறப்ப அது 1 ஓட்டு 2 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட அது பெரிய சேஞ்சஸை உண்டு பண்ணிடும். அப்போ விடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. தேமுதிக நிர்வாகிகளும் வரவேற்கிறாங்க. நம்ம போகிற இடத்துல ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம், அங்கங்கே போகிறப்ப பார்க்குறப்ப என்னென்னா தேமுதிக விஜயகாந்த் படத்தை வச்சுருக்கிறாங்க, ஆட்டோவில் வச்சுருக்காங்க, காரில். அவங்கள்ட்டலாம் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்க, தேமுதிக திருப்பி அடுத்த ஒரு 2.0 லோடிங் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வரவேற்கிறாங்க இந்த கூட்டணி. அப்போ எனர்ஜெட்டிக்காக அவங்க இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு திருப்பி வந்துடணும், தேமுதிக உயிர் பெற்று வந்துடணுன்றாங்க. அப்போ அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க, ஒரு கணிசமான சீட் கேட்குறாங்க. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதை நம்ம மெச்சூரான பேச்சு. எங்களால் கூட்டணிக்குள் பிரச்சனை வரக்கூடாது, சீட்டுக்குன்னு நாங்கள் முரண்டு பிடிக்க மாட்டோம். உங்களுக்கு புரியுது? ஆமாம் புரியுது. நம்ம உள்ளே வந்துருக்கிறோம், நமக்கு சீட் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா மற்ற கட்சிக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றது. அப்போ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு என்னன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான நம்ம ஒரு நம்பர்ஸ் நாங்கள் சீட் வாங்கிக்கிறோம், எங்களால் ஒரு பிரச்சனை வராதுங்கிறத அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ பிரச்சனை இங்கே எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா காங்கிரஸ் தான். தாவேக்காவை காமிச்சு அங்கே போயிடுவோம், அந்த கட்சி நல்ல கட்சி, புதுசாக வந்திருக்கிறாங்க, ஆட்சி பங்கு தரான்னு பேசிகிட்டே இருக்காங்களே, பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் அவங்க காமிச்சு ஒரு கட்சியை காமிச்சு அந்த ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே இன்னொரு கூட்டணியை காமிச்சு அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணி இன்றைக்கி சீட்டை வாங்கிட்டு இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக 27 சீட்டு, அதை விட ஒரு சீட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க.
காங்கிரஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதை நம்ம ஆனால் அது அப்படி நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. குறைச்சி மதிப்பிட முடியாதுனா கூட போன முறை 25 சீட் வாங்கி 18 சீட் ஜெயிச்சிருக்கு. நீங்கள் 40 சீட்டுக்கு மேலே வாங்கி எத்தனை சீட் ஜெயிச்சிங்க? 4 சீட் தானே ஜெயிச்சிங்க. அப்போ கூட்டணின்னு வர்றப்ப காங்கிரஸுடைய இது விகிதாசாரம் இருக்கு கூடும். 2024 பொறுத்த வரைக்கும் 10% இருக்காங்க. தனியாக 2014 வாங்கினது எத்தனை % நம்ம பார்த்தோம். அப்போ கூட்டணி காம்பினேஷனுங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கெயினை கொடுக்கும். அது என்னென்ன கிவ் அண்ட் டேக் பாலிசியில் பஞ்சாயத்து இல்லாமல் கொண்டு போகிறது தான் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது தான் அது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குது. பீகாரில் இருக்கட்டும், அஸ்ஸாம்லாம் கொத்து அப்படியே மாறி போயிட்டு, ராஜஸ்தானில் இருக்கு. ராஜஸ்தான் இல்லை, அஸ்ஸாமில் தேர்தல் நடக்கும் போது அஸ்ஸாமில் பாஜக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாறிட்டு போயிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்ல. ஆனால் மாறி இல்லை இப்போ சொல்கிறேன், மொத்தம் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் காங்கிரஸ் வந்தவர் தான். விஸ்வாசி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் வந்தோம், காங்கிரஸ் வந்து போய் அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு தலைவராக போட்டாங்க. தலைவராக இவ்வளோ நாள் இருந்துட்டு தேர்தல் நேரத்தில் அஸ்ஸாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பாஜக இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே வேலைக்கு அங்கே போன மாதிரி இங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டாரு. இதே மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்க்குறப்ப தனிச்சு போட்டிடுறாங்களாம். என்ன இதோட அவங்க பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. டெல்லியில் போட்டிட்டாங்களே சார், டெல்லியில் போட்டுற மாதிரி தனிச்சு போடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்க்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ சக்தி சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை யார் தான் காங்கிரஸை மீட்டெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த பஞ்சாயத்து இப்போ பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துருச்சு. இறுதி ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா இந்த முறை திருமாவர்கள் பேசும்போது நாங்களும் குறைச்சிக்கிறோம் நீங்களும் குறைச்சிக்கங்கன்னு சொல்லி திமுக தரப்பில் சொன்னாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டணி அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுதுன்னா எல்லாருமே ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் போன வாட்டி 2 அப்படின்னா இந்த வாட்டி 5வது கொடுக்கணும், நெக்ஸ்ட் டைம் 10வது கொடுக்கணும்னு போனாங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் இல்லையா? இந்த தேர்தல் ரொம்ப ஒரு ஆப்போசிட் காம்படிஷன். இதே மாதிரி மதசார்பற்ற கூட்டணி ஒன்று ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிறப்ப இந்த கூட்டணி கொஞ்சம் உடஞ்சிருக்கும். நம்ம பேசிக்காக அப்படின்னா அதிமுக திமுக பாஜக இல்லாமல் 2 பக்கம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேபி அது அதிமுக ஒரு ஆப்ஷனை கன்சிடர் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அங்கே இருப்பாங்க, ஒரு தேர்தலில் கம்யூனிஸ்ட் இங்கே இருப்பாங்க, ஒரு தேர்தலில் காங்கிரஸ் இங்கே இருப்பாங்க, ஒரு தேர்தலில் காங்கிரஸ் அங்கே இருக்கும், ஒரு தேர்தலில் முஸ்லீம் லீக் இங்கே இருக்கும், ஒரு தேர்தலில் தமிழ் மாநில முஸ்லீமுக்கு அங்கே இருக்கும். இப்படி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. 2 கட்சிகளுக்கும் ஒரே கொள்கை தான். அது எப்படி போனால் அந்த 2 சீட் 3 சீட் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பாஜகன்னு ஒரு அணி உள்ள வந்ததுக்கு பிறகு தான் பல கட்சிகளுக்கு சித்தாந்த ரீதியாக கூட்டணி வைக்கிறதுக்கு தடுமாற்றம் இருக்கு. காங்கிரஸ் வைக்க முடியாது, கம்யூனிஸ்ட் வைக்க முடியாது, பிசிகா வைக்க முடியாது, இஸ்லாமிய இயக்கங்கள் வைக்க முடியாது. அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் அங்கே இல்லை. ஒருவேளை மேபி பட்டு தெளிஞ்சு எடப்பாடி பழனிசாமி பழைய ஜெயலலிதா ஃபார்முலாவை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் தான் சரியாக வரும், மதசார்பற்ற அரசியல் தான் சரியாக வரும், பாஜக இல்லாத ஒரு அணியை வலுவாக அமைக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த தேர்தலில் இந்த மாதிரியான கூட்டணியிலேருந்து அங்கே போவாங்க, அங்கே அந்த கூட்டணியிலேருந்து இங்கே வருவாங்க. பட் இந்த முறை அந்த கூட்டணி பேச்சப்போ திமுக ரியலைஸ் பண்ணிருக்கல சார், ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எல்லாருமே டபிள் டிஜிட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன இந்த தேர்தலுக்கு தானே பாஜகங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால தானே எல்லாருமே இந்த வண்டியில் ஏறுறாங்க. ஏன்னா பாதி பேர் அந்த வண்டியில் ஏறி இருப்பாங்களே. இஸ்லாமிய இயக்கங்களே சில கட்சியில் அங்கே போயிருக்குமே, இந்த கம்யூனிஸ்டுகள் சில பேர் அங்கே இருப்பாங்க, விசிகா அங்கே போயிருக்குமே. இப்போ அந்தெல்லாம் அடுத்தடுத்த தேர்தலில் அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்காம வச்சுருந்தாங்கன்னா அது 2 பக்கம் ஷேர் ஆகி போகிறப்ப பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஓகே, இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு கடந்த 50 வருஷத்தில். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.